ஹலோ காய்ஸ், வெல்கம் டு சோல்ஜர் ஆஃப் தமிழ். ரைஸ், சில கதைகளை பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப பாரமாக இருக்கும். அப்படிப்பட்ட மெல்லன்கோலிக் ட்ராமா தான் இந்த மெல்லன்கோலியா. மேக்ஸ் நேசிக்கிற ஒரு டீச்சருக்கும் உலகத்தையே இருக்கிற ஒரு மேக்ஸ் ஜீனியஸ் ஸ்டூடெண்ட்டுக்கும் இடையில இருக்கிற அந்த புரிதல், அது தப்பான கண்ணோட்டத்தில் பார்க்கப்பட்ட என்ன ஆகும்? ஒரு அழகான உறவை இந்த சமூகம் எப்படி சிதைக்குது அப்படிங்கிறது தான் இந்த சீரீஸோட ஸ்டோரி. கைஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணிக்கோங்க அண்ட் சேனலுக்கு புதுசாக்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம கதையோட ஹீரோயின் ஜி யூன் சூ. இவங்க ஒரு பிரைவேட் ஸ்கூலில் மேக்ஸ் டீச்சராக இருக்காங்க. இவங்களுக்கு கணக்குனா ரொம்பவே பிடிக்கும். அதே ஸ்கூலில் படிக்கிற நம்ம ஹீரோ தான் பேக் சே யூன். சின்ன வயசுலேயே மேக்ஸ் ஜீனியஸ்னு பாராட்டப்பட்ட நம்ம ஹீரோ ஏதோ ஒரு காரணத்துக்காக படிப்பை வெறுத்துட்டு யாரிடமும் பேசாமல் ஒரு தனி உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்காரு. ஆனாலும் அவரோட மௌனத்துக்கு பின்னாடி ஒரு பெரிய வழி இருக்கும். நம்ம ஹீரோயின் மெல்ல மெல்ல நம்ம ஹீரோவோட திறமையை வெளியே கொண்டு வராங்க. அண்ட் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து மேக்ஸ் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணும்போது அவங்களுக்குள்ள ஒரு அழகான பிணைப்பு உருவாகுது. ஆனால் அந்த ஸ்கூலில் இருக்கிற அரசியலும் சிலரோட பொறாமையும் இந்த டீச்சர் ஸ்டூடெண்ட் உறவை ரொம்ப கேவலமாக சித்தரிக்கிறாங்க. ஒரு பொய் புகாரால் நம்ம ஹீரோயினோட வாழ்க்கையும் நம்ம ஹீரோவோட கனவும் சிதைக்கப்படுது. இந்த சம்பவம் இவங்க ரெண்டு பேரையும் பல வருஷங்கள் பிரிக்குது. ஒரு 4 வருஷம் கழிச்சு நம்ம ஹீரோ இப்போ ஒரு பெரிய மேதாவியா திரும்பி வராரு. இப்போ அவரோட நோக்கம் படிப்பு மட்டும் இல்லை, தன்னோட டீச்சரோட இமேஜை கெடுத்த அந்த அத்தனை பேரையும் பழி வாங்கணுங்கிறது தான். ஆனால் இப்போ அந்த டீச்சர் எங்கே இருக்காங்க? அவங்களோட மனநிலை எப்படி இருக்கு? 4 வருஷத்துக்கு முன்னாடி உண்மையிலேயே அங்கே என்னதான் நடந்துச்சு? இவங்க ரெண்டு பேரோட இந்த மெல்லன்காலிக் பயணம் ஒரு கசப்பான முடிவை சந்திக்குமா, இல்லை ஒரு புது ஆரம்பத்தை தருமா? அப்படிங்கிறது தான் இந்த சீரீஸோட பேலன்ஸ் ஸ்டோரி. கைஸ், இந்த சீரீஸில் வர மியூசிக் அண்ட் ஸ்லோ பேஸ் நரேஷன் உங்களை ஒரு வேற உலகத்துக்கே கொண்டு போயிடும். ஓவராலாக இந்த சீரீஸ் மிஸ்ட்ரி, ரிவெஞ்ச், எமோஷன்னு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஓகே காய்ஸ், யாரெல்லாம் இந்த சீரீஸ் பார்த்துட்டீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த சீரீஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இதே மாதிரி லேட்டஸ்டான கொரியன் அண்ட் சைனீஸ் சீரீஸோட ரிவ்யூஸ் அண்ட் அப்டேட்ஸ்க்கு மறக்காமல் சோல்ஜர் டப் தமிழ் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் பெல் ஐகானை அழுத்தி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.